கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களை சந்தித்து உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வருகை குறித்து நான் உங்களோடு சில உண்மைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை குறித்து நாம் பேசும் பொழுது அந்த வருகை முக்காலத்திலும் உண்டு என்பதை நாம் முதலாவது உணர வேண்டும். கடந்த காலத்திலே அவருடைய வருகை இருந்தது, நிகழ்காலத்திலே இருக்கிறது, வரப்போகிற காலத்திலும் அவருடைய வருகை உண்டு என்பதை நாம் நம்ப வேண்டும். கடந்த காலத்திலே அவருடைய வருகையா? அது என்ன அவருடைய வருகை? ஆமாம், ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன் இந்த உலகத்திலே அவர் மனுஷனாக பிறந்தார் இல்லையா? அந்த வருகையை உலகமே நினைந்து அந்த வருகையை பெரிய அளவிலே கொண்டாடி வருகிறது. ஆம் அருமையானவர்களே, இன்னும் 2000 ஆண்டுகள் சென்றாலும் அவருடைய வருகை இன்னும் சிறப்பாக தான் கொண்டாடப்படும். ஏனென்றால் அது ஒரு சாதாரணமான வருகை இல்லை. அவர் உலகத்திற்கு வந்தது அது ஒரு தெய்வீக நோக்கத்தை, தீர்மானத்தை, கடவுளுடைய திட்டத்தை, சித்தத்தை நிறைவேற்றதான். ஆக கடந்த காலத்திலே அது கர்த்தருடைய வருகையாய் நாம் பார்க்கலாம். வேறு ஏதாகிலும் வருகை இருந்ததா கடந்த காலத்திலே? ஆம், பிதாவானவர் தம்முடைய குமாரனை குறித்து அவருடைய ஞானஸ்தானத்துக்கு பிறகு அவரை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி? இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சாட்சி கொடுத்த பொழுது பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் புறாவை போல் இறங்கினதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அங்கேயும் அவருடைய வருகையை நாம் பார்க்க முடிகிறது. பிறப்பிலே அவருடைய வருகை, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்கினதிலே அவருடைய வருகையை நாம் பார்க்கிறோம். சரி, வேறு ஏதாகிலும் வருகை குறித்து பார்க்கலாமா? வேதத்திலே நமக்கு ஆதாரம் உண்டா? உண்டு. கடந்த கால வருகை குறித்து பார்த்தோம். நிகழ்கால வருகை, அது என்ன நிகழ்கால வருகை? இன்றைக்கு ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே கர்த்தர் வரும் பொழுது அதுவும் ஒரு வருகை தானே. வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? வாசற்படியிலே நின்று நான் தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு வந்து போஜனம் கொள்ளுவேன். ஆம் அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நமக்குள்ளே வருகிறதும் ஒரு வருகைதான், நிகழ்கால வருகை. ஒவ்வொரு நாளும் அவர் நமக்குள்ளே வர வேண்டும். வேறு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். சில வேளையிலே சிலர் சொல்லுவதை கேட்டிருக்கிறேன். நான் 1968 வருடம் ஜனவரி மாதம் நான் 25 நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுவார்கள். ஏதோ வாழ்க்கையிலே ஒரு முறை அது நடந்த சம்பவமாக அவர்கள் பேசுவார்கள். ரட்சிப்பை பொறுத்த மட்டிலே அது ஏதோ ஒரு நாள் நடக்கிற சம்பவம் அல்ல, ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய ஒரு சம்பவம். ஆக அது ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண வேண்டும். அதுவும் ஒரு வருகைதான். வேறு ஏதாயிலும் வருகை உண்டா? ஒரு முறை ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? நான் போகிறேன், நான் தேற்றரவாளனை அனுப்புவேன். அந்த வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். பரிசுத்த யோவான் எண்ணப்பட்டவர் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 7-8 வசனங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். தேற்றரவாளன் அவருடைய வருகை, பரிசுத்த ஆவியானவருடைய வருகை தான். ஆண்டவராகிய இயேசு பரம் ஏறும் பொழுது
தம்முடைய அடியார்களுக்கு சொன்ன வார்த்தை, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அங்கேயும் பரிசுத்த ஆவியானவருடைய வருகை குறித்து அவர் பேசுகிறார். சரி, வேறு ஏதாகிலும் வருகை உண்டா? உண்டு. அது என்ன வருகை தெரியுமா? அவர் மரித்தார், மரித்த பிறகு உயிர்த்தார், உயிரோடு எழுந்து வந்ததும் அவருடைய வருகைதான். ஆம் பிரியமானவர்களே, மரித்தேன் ஆனாலும் தோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றார். அந்த வருகையையும் நாம் இக்காலங்களிலே ஒவ்வொரு வருடம் அதை நினைந்து நாம் கொண்டாடிதான் வருகிறோம். சரி, எதிர்கால வருகை என்ன? அதுதான் முக்கியமான வருகை. என்ன வருகை தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு நியாயாதிபதியாய் உலகத்தை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். ஏற்கனவே வந்தார், மனுஷனாக உலகத்துக்கு வந்தார். பரிசுத்த ஆவியாக புறாவை போல் பிதாவானவர் தம்முடைய குமாரனை குறித்து சாட்சி கொடுத்த பொழுது இறங்கினார் என்று பார்த்தோம். மாத்திரமல்ல, நிகழ்கால வருகை, நம்முடைய உள்ளத்திலே அவர் வருகிற வருகை, தேற்றரவாளனாக அவர் வர இருக்கிறார். அவர் மரித்து மீண்டும் உயிரோடு எழுந்தார். அதுவும் அவருடைய வருகையாய் நாம் பார்க்கிறோம். எதிர்கால வருகை நான் ஏற்கனவே சொன்னேன். உலகத்தை நியாயம் தீர்க்க நியாயாதிபதியாய் அவர் வர இருக்கிறார். அநேக வேளையிலே இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களாகிய நமக்கு கொஞ்சம் இல்லை, அதிகம் என்றே சொல்லலாம், விசுவாசம் கொஞ்சம் குறைந்து போகுது. என்னடா வராருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இன்னும் வர காணுமே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்னமே அவர் சொன்னார், இன்னும் சீக்கிரம் வரலையா? எனக்கு நினைவு இருக்கிறது, நான் 10-15 வயதுள்ளவனாக இருக்கும் பொழுது ஆங்காங்கே இந்த கிறிஸ்தவ கூட்டங்கள் எல்லாம் நடைபெறும். இந்த கிறிஸ்தவ கூட்டங்களிலே அதிகமாய் கர்த்தருடைய 2ஆம் வருகை குறித்து பேசினதை நான் கேட்டிருக்கிறேன். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வருகிறார், மனம் திரும்புகள், ரட்சிக்கப்படுகள், இதோ கர்த்தர் வருகிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட செய்தியெல்லாம் கேட்க முடியலை. இன்றைக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஆண்டவர் தருகிறார் ஆகிப்போச்சு. ஒருவேளை நமக்கு ரட்சிப்பு தருகிறார், பாவத்திலிருந்து விடுதலை தருகிறார் என்று சொன்னால் பரவாயில்ல. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் ஆண்டவர் வீடு தரார், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் ஆண்டவர் உனக்கு ப்ரொமோஷன் தருவார், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் ஆண்டவர் உனக்கு குழந்தை பாக்கியத்தை தருவார். தரமாட்டார்னு சொல்லலை, ஆனால் இதே ஒரு கோரஸாக பாடிக்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, இல்லைங்களா? வேதம் சொல்லுகிறது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் பேரிலேயே நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். அவர் வரப்போகிறார் என்பது நிச்சயம். வேதத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை அது பொய்யாய் போகாது. நாம் விசுவாசித்தாலும் சரி, விசுவாசியாமற் போனாலும் சரி, அந்த வருகை அது நிச்சயம். இன்றைக்கு வருவாரா, நாளைக்கு வரப்போகிறாரா என்பதை நாம் சிந்திப்பதை விட அந்த வருகைக்கென்று நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதுதான் முக்கியம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகை பல காலங்களிலே காணப்பட்டது என்பதை வேதத்தின் வாயிலாக கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, மீண்டும் ஒரு முறையாய் உம்முடைய வருகை குறித்து நாங்கள் தியானிக்கவும் சிந்திக்கவும் கர்த்தர் கிருபை செய்தீர். உமக்கு நன்றி. ஆம் தகப்பனே, பிறப்பிலே உம்முடைய வருகையை நாங்கள் கண்டோம். பிதாவானவர் உம்மை குறித்து சாட்சி கொடுத்த பொழுது பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் புறாவை போல் இறங்கி வந்தீர். அங்கேயும் உம்முடைய வருகை காணப்படுகிறது. தேற்றரவாளனாய் நீர் அனுப்பப்படுகிறீர். அதிலும் உம்முடைய வருகையை நாங்கள் கண்டு சந்தோஷப்படுகிறோம். ராஜா, மரித்தீர்,
உயிரோடு எழுந்தீர். அந்த வருகைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மாத்திரமல்ல, உலகத்தை நியாயம் தீர்க்க ஒரு நியாயாதிபதியாய் நீர் வரப்போகிறீர். அந்த வருகையை நாங்கள் சிந்தித்து அந்த முக்கியமான வருகைக்காக நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்த தைரியமாய் அந்த நாளிலே நாங்கள் உம்மை சந்திக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்தருளும். உடைய பரிசுத்த கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென்.